ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். இன்றைய ஜும்மா உரையிலே புகழை விரும்பாத மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் மற்றவர்களை விட யாரெல்லாம் சிலர் தனிச்சிறப்போடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் புகழ்ச்சிக்கு அடிமையாகுவதை பலரிடத்தில் நம்ம பார்க்கிறோம். அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால் தங்களை புகழ்வதற்கென்றே அவர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த புகழை விரும்புவதை பார்க்கிறோம். சினிமா நடிகர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆன்மீக தலைவர்கள் அவர்களும் புகழை விரும்புகிறார்கள். யார் நிறைய செல்வத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் இந்த புகழ்ச்சியை விரும்புகிறார்கள். பிறரை விட உடல் திடகாத்திரமாக ஒருவர் இருப்பாரேயானால், வீரனாக இருப்பாரேயானால் அவரும் தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மார்க்கத்தை சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் கூட தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும், தங்களை பற்றி சிறப்பித்து பேச வேண்டும் என்றெல்லாம் இப்படி பலரும் புகழுக்கு அடிமையாகுவதை நம்ம பார்க்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான சிறப்பு இருக்காது, ஆனாலும் தன்னை புகழ்வதற்கென்று 4 பேரை கூட வைத்திருப்பார்கள். அவர் என்ன பண்ணாலும் இந்த 4 பேர் புகழ்வார்கள். அப்படி புகழ்வதற்கின்ற ஒரு கூட்டத்தை வைத்து சோறு போட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து டீயை வாங்கி கொடுத்து அப்படியே சில பேர் என்ன செய்வா புகழ்றதுக்கின்ற வைத்திருப்பதை எல்லாம் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் தன்னை புகழ்வதற்காக வேண்டிய ஒரு மனுஷனை புகழ்றதுக்காக வேண்டிய விழா நடத்துறதையெல்லாம் பார்க்கணும். அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், ஏதாவது அவர் சிறப்பாக ஒரு காரியத்தை செய்திருப்பாரே ஆனால் அவரை புகழ்ந்து நாசமாக்கிடுவார்கள். புகழ்ந்த சாதாரணமாக புகழ்றது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு நிகராக, கடவுளுக்கு நிகராக இவர் இல்லாட்டி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புகழ்வதற்கென்ற சில விழாக்களை நடத்துவதையெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்கணும். சில பேர் மூத்துக்கு பிறகு கூட தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய முட்டாள்களும் இருக்கிறார்கள். உயிரோடு வாழும்போது நம்மளை ஒருத்தர் புகழ்ந்தா கூட நம்ம காதில் கேட்கலாம். மூத்தா போன பிறகு நம்ம கேட்க முடியுமா? நம்மளை பற்றி யார் என்ன பேசுனா என்ன? ஆனால் மூத்தா போன பிறகு கூட நம்மளை 4 பேர் புகழணும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த புகழை எப்படியெல்லாம் மனிதர்கள் புகழுக்கு அடிமையாகிறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறணும். புகழை விரும்பாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் புகழை எப்படியெல்லாம் இன்றைக்கு விரும்புகிறார்கள் அதை தெரியணும். புகழை விரும்பாத மனிதர் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் புகழை விரும்புகிறார்கள். பத்திரிகையில் பேர் போடலை, 4 பேர் அனுமதி பேரை போட்டாங்க, ஒரு ஆள் பேரை போடலை, செத்துருவான். பத்திரிகையில பேர் போடாமல் வந்துருச்சே. மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர் எல்லாருடைய பேரையும் வாசிக்கிட்டு வருவார். இவர் கவனிச்சுட்டே வருவார், நம்ம பேரை வாசிக்கிறாரா? பேரை வாசிக்கலான்னு வைங்க, அன்னைக்கு தூக்கமாக வராது. நம்ம பேரை வாசிக்க பேருக்கு வாசிக்க மாட்டேன், எல்லாரையும் சொல்கிறாங்க என் பேரை சொல்லலை இப்படின்னு பேர் வாசிக்கலன்னு என்ன செய்வான், அதை ஒரு பெரிய கவலைப்படக்கூடியதெல்லாம் பார்க்கணும். சில பேர் நோட்டீஸில் பேர் போடுவார்கள். பேர் கூட மார்க்க அறிஞர்களே யார் பேர் முன்னாடி இருக்குன்னு யார் பேர் பின்னாடி அதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்கிறார்கள். ஏன் பேர் கடைசியாக போட்டாங்க, அவர் பெரிய பேச்சாளரா? இப்படிலாம் யார் முதல்ல பேசுறது தான் அதை யார் கடைசியாக பேசுறது என்று இதில் எல்லாம் சில பேர் போட்டி போடக்கூடியதை பார்க்கணும். கடைசியாக பேசினா தான் நம்ம சிறப்புங்கிற மாதிரி, முதல்ல பேசினா ஒன்று அவர் ஒரு டம்மியான ஆள் மாதிரி அப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க, நான் கடைசியாக தான் பேசுவேன் அப்படி நினைக்கக்கூடிய ஆளுகள்லாம் இருக்கிறார்கள். பத்திரிகையில் சில பேர் கலரையெல்லாம் கூட கவனிப்பான். கருப்பு கலரில், கருப்பு தர்த்தனம்ல கருப்பு கலரில் என் பேரை போட்டானே, வேறுமுக போட்டிருக்கிறான் இப்படின்னு. இஸ்லாத்தில் இதெல்லாம் இல்லை, தர்த்தம்லாம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க மற்ற சமுதாய மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கும் புகழுக்கும் அடிமையை கிடப்பதை நம்ம பார்க்கணும். சில பேர் புகழுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வான். அதுக்காக வேண்டி மானம் போன பரவாயில்லை, உயிர் போன பரவாயில்லை என்று புகழுக்காக வேண்டி இன்னைக்கு அதில் நவீன காலத்தில் நம்ம பார்க்குறோம்ல, புகழுக்காக வேண்டி என்ன செய்யலாம், மக்கள் லைக் விழுவணும், நிறைய வியூவர்ஸ் நிறைய வரணும், நிறைய சப்ஸ்கிரைப் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் அருவியில் உச்சியில் மலை உச்சியில் போயிட்டு உயிரை விடுறான். வீடியோ எடுக்கிறங்கிற பேரில், ரீல்ஸ் போடுறங்கிற பேரில்
உயிரை விடுறானா இல்லையா? படுத்துக்கிட்டு பைக் ஓட்டுறானா. பைக் ஓட்டுறங்கிறது பஸ்ஸில் கூட படுக்கிறவங்க உள்ள இடத்துல படுக்க முடியும். பஸ்ஸில் சும்மா படுக்க முடியுமா? பைக்கில் உட்காந்து போகிற பைக்கில் என்ன செய்யறான்? படுத்துக்கிட்டு ரீல்ஸ் போடுறங்கிற பேரில் அப்போ தான் நிறைய வியூஸ் கொடுவார்கள் என்று போய் சாகுறானா இல்லையா? புகழுக்கு மயங்கி தான் பெண்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய அந்த ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து பல பேர் பார்க்குறாங்கள, பல பேர் புகழுவான். அந்த புகழுக்கு அடிமையாகி என்ன செய்கிறாங்க? இப்போ மற்றவர்கள் முன்னாடி ஆடி மயிலக்கூடிய காட்சியெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். புகழுக்கு எல்லாம் அடிமையாகி எல்லாத்தையும் இறக்குறான். மான மரியாதை, சில பேர் வேணும்னுக்க சில விஷயத்தை உணர்வான். இப்போ ரீசனாக கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி கூட நினைச்சாரு, ரீசனாக பேசினார். அதாவது திமுகவுடைய ஆட்சியில் இப்போ கடுமையாக விலைவாசி ஏறி இருக்கலாம். எங்கள் ஆட்சி பொற்காலமான ஆட்சி, என்ன கொரோனா ஆட்சி. கொரோனாவில் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. எவனா இப்படி சொல்லுவானா? கொரோனாவில் எல்லாம் வியாபாரம் இல்லாமல், வேலை வெட்டி இல்லாமல், வெளியே போக முடியாமல் எல்லாம் நொந்து போய் மண்நோயாளியாக மாறக்கூடிய அளவுக்கு அப்படி இருந்த ஒரு ஆட்சி காலத்தை அந்த மாதிரி இது யாருடைய காலத்திலே வரையுது. இதை போய் ஒரு எதுக்காக பேசுகிறாங்கன்னா இப்படி எல்லாம் பைத்தியம் மாதிரி உளருவோம். உளர்ல அது ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஒரு அரிசனா கூட ஒருத்தன் ஆண்டி போட்டியும் சொல்ல முடியும். அவன் ஒரு லூஸ் மாதிரி ஒன்று பேசுனோம்னா அது பார்த்தா ட்ரெண்ட் ஆகுது. அவனை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அவனை கூப்பிட்டு பெரிய ஆள் ஆக்குறாங்க. என்னன்னா இல்லாமல் புகழுக்காக பேருக்காக பைத்தியம் மாதிரி உளர்றவன், ஆபாசமாக பேசுகிறவன், கிறுக்குத்தனமாக பேசுகிறவன், இதெல்லாம் பேசி நம்ம புகழ் அடையணும், நம்ம பேர் அடையணும். இது எல்லாத்துக்குமே பின்னாடி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா புகழ் அடையணும். இஸ்லாம் தான் என்ன செய்யணும்? எடுத்த எடுப்பில் இந்த மாதிரி புகழையெல்லாம் அடிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். மனுஷன் புகழுக்கு சொந்தக்காரன்னு கிடையாது. எதுவுமே மனுஷன் கையில் இல்லை. யாரையும் அவன் பணக்காரனாக்குவான், அல்ல யார் நினைச்சாலும் ஏழையாக்குவான், யாரையும் பதவிக்கு கொண்டு வருவான், யாரையும் கீழே கொண்டு வருவான். இதெல்லாம் அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. அல்லாவுக்கு தான் புகழை சேர்க்கணுமே தவிர மனுஷனுக்கு புகழை சேர்க்கக்கூடாது என்று இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னையை தானே புகழ்கிற ஒரு வழக்கம் அவங்ககிட்ட இருந்ததில்லை. தன்னையை மற்றவர்கள் புகழ்றதை பார்த்து ரசிக்கிற வழக்கமும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்ததில்லை. எப்படிப்பட்ட நிலைமையில் சாதாரண கவுன்சிலராக இருக்கிற ஒரு ஆள் கூட தன்னையை புகழப்படும் நினைக்கிறார்கள். சாதாரண பள்ளிவாச தலைவர் அவர் தன்னை மற்றவர்கள் என்ன செய்யணும் புகழும் நினைக்கிறார்கள். ஒரு அஜர்த்து மார்க் அறிஞர் அவர் டீ குடிக்க போனால் கூட 4 பேர் என்ன செய்யணும் கூட வரணும். நடக்க தெரியாத ஆள் மாதிரி நடந்து வருவார். சும்மா நார்மலாக நடந்து போக வேண்டியதானே. அப்போ தனக்கு புகழ் இருக்கிறது, தனக்கு முன்னாடி ஆள் போகணும், பின்னாடி ஆள் போகணும், இப்படியெல்லாம் நினைக்கிறத பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மக்கள் அவங்க விரல் நீட்டினால் உயிரை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க ஆட்சி தலைவராக இருந்த நேரத்தில் 1 மாத தூரத்தில் இருக்கிறவங்க கூட பயணம் பண்ணி போனால் 1 மாதம் பயணம் பண்ணி போகணும். அந்த தூரத்தில் இருக்கிறவங்க கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டால் பயப்படுகிற அளவுக்கு, மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு புகழுடைய உச்சியில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ விரும்பினாங்களா? புகழ விரும்பாத ஒரே தலைவர் ஆட்சி தலைவராக இருக்கும்போது, ஆன்மீக தலைவராக இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பேரை புகழுக்குரியவர் தான், முகம்மது. அப்போ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் இதனுடைய வாழ்நாளில் எப்போவுமே புகழ விரும்புறது கிடையாது. தனக்காக புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கவே இல்லை. தலைவர் வந்தால் வாழ்க வாழ்கிட்டு கோஷம் போடணும்ல, இந்த மாதிரி கோஷம் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. அந்த காலத்தில் புகழ் இருக்கின்ற புலவர்களையெல்லாம் வச்சுருந்தாங்க. கவிஞர்களை, புலவர்களை, மதகுமார்களை எல்லாம் மன்னர்கள் செய்வாங்க, தங்களை சுற்றி அமர வைத்திருப்பார்கள். இவர்களை புகழ்றது, மன்னரை புகழ்றது, தலைவரை புகழ்றது அவங்களுடைய வேலையை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்க ஒழிக என்று புகழை சேர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தனக்குன்னு வைத்துக் கொள்ளவில்லை. முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர், அப்படி நீங்கள் போக வேணாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். கூனி கூறி கைகட்டி ஒரு மனுஷன் முன்னாடி சுயமரியாதை இழந்து அப்படி நிற்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் சமந்தான். இன்னமான பஷர் மிசுலுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அல்லாட்டிருந்து எனக்கு இறை செய்தி வருது, உங்களுக்கு வரல. எவ்வளோ தானே தவிர நானும் மனிதத்தை சுமந்திருக்கிறவன் தான். நானும் துக்கங்கிற பலவீனம் இருக்குது, என்கிட்டையும் மறதி ஏற்படும், என்கிட்ட பல பலவீனங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு இருக்கிற மனித பலவீனங்கள் அனைத்து என்கிட்ட இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தீமைகள் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் காப்பாற்றிருக்கிறான். அதை தவிர மற்றபடி மனித தன்மை உள்ளவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இதை பல கட்டங்களில் மக்களுக்கு சொன்னார்கள். அதனால் எனக்கு முன்னாடி கூடி கூடி கையெட்டு நிற்கக்கூடாது அப்படின்னாங்க. தான் வந்தால் எந்திரிச்சு மரியாதை செய்யக்கூடாது. இந்த போலித்தனமான மரியாதை இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்தார்கள். போலித்தனமான மரியாதை என்ன? புகழுவான். ஒரு ஆள் என்ன செய்வான்? அத்தா, எங்கள் அத்தா மாதிரி உண்டா, எங்கள் அத்தா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உண்டா, தங்கமான ஆள் உண்டா, எப்படிமா? சரி, அத்தா சிகரெட் குடிக்கக்கூடாதுங்கிறாருல்ல, சிகரெட் குடிக்காமல் இருக்கியா? அது செய்ய முடியாது, அது கடைப்பிடிக்க முடியாது. அவர் சொல்கிற எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது.
சினிமா போக கூட பாரு, எங்கள் அத்தா சூப்பரானாலு, சூப்பரானு சொல்லிட்டா மதிச்சுட்டு ஆயிருமா? அப்போ அத்தா தங்கமானவர் அப்படி வல்லது அப்படி இப்படிலாம் புகழ்ந்துட்டு அத்தா சினிமா போகக்கூடாதுங்கிற சினிமா போகிறான், கெட்ட நண்பர்களோட சேராத அப்படின்னா போகிறான். அப்போ இது புகழ்றது மதிக்கிறன்னு அர்த்தமா? ஒருத்தரை புகழ்வதாக இருந்தால் அவர் சொல்கிறத கேட்டு நடக்கணும். இஸ்லாமிய சமுதாயம் கேட்டு நடக்கிறது ரெடியாக இல்லை. புகழ்ற நாங்கள் என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இருக்குல்ல, ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகத்தை புகழ்றங்கிற பெயரில் மீலாது விழா நடத்துறது, மூடுது என்ற அரபு பாடல்களை படிக்கிறது, இப்படி புகழ்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. புகழ்றது கூட என்ன சொல்லி புகழ்றோம்னு விளங்காம புகழ்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி போலித்தனமாக என் பேச்சை கேட்காம போலித்தனமாக புகழ்றது, கூனி குறுகி கும்பிடு போடுறது இந்த வேலையில் வச்சுக்கிறாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் தடுக்கிறாரு. அவங்க காலில் விழுகலாமான்னு நபித்தோழர்கள் கேட்குறாங்க. விழக்கூடாது, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழலாம்னு நான் அனுமதித்து இருந்தால் கணவன் காலில் மனைவி விழலாம்னு அனுமதிச்சிருப்பேன், அது கூட கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி காலில் விழுந்தா இப்போ சம்பந்தமாக வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க? காலில் விழுந்து தடுக்க மாட்டார்கள். இப்போ காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு அந்த மாதிரியான போலித்தனமான மரியாதை வேணாம், பொய்யான புகழ் வேணாம் என்று தடுக்கிறார்கள். அவங்க வந்த அரசர்கள் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் நாங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வருவார்கள் என்றால் நாங்கள் எந்திரிச்சுட்டு மரியாதை செய்ய மாட்டோம், ஏன் அதையெல்லாம் அவர்கள் தடுத்தார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு மதரசாக்கள் அஜர்த்துமார்களை பார்க்குறோம், நாங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கணும் எப்படிங்கிறாங்க. யாருங்கிற சூழலை எந்திரிக்க சொல்கிறாங்க? புடத்துக்கு ஜனாசாவுக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க. ஒரு ஜனாசா வருது, எந்திரிச்சு நில்லுங்க, ரசூலா எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. ஒரு மனித உயிர், மாணவர்கள்லாம் கூட போகிறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு எந்திரிச்சாங்களே தவிர மார்க்க அறிஞர்கள் வந்தால் என்ன செய்யணும்? மக்கள் வந்து எந்திரிச்சு நிற்கணும் என்றெல்லாம் பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி போலித்தனமான பொய்யான எல்லா வழிமுறையுமே தடுத்து நிப்பாட்டினாங்க, போட்டு மிதிச்சாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? மக்கள் சொன்னாங்களா, துத்துருனி கமா அத்தரத்தின் நசாரா ஈசபன மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரவுமீறி புகழ்ந்தாங்கல்ல, அப்படி என்னை வரவுமீறி புகழாதீங்க, அல்லாஹ்வுடைய மகன் தாங்க, அவர் தான் அல்லா, நாங்கள் 3 கடவுளை, அவர் ஒரு கடவுள் அப்படின்னாங்க, இப்படியெல்லாம் என்னை வரவுமீறி புகழாதீங்க. என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் இன்னமான அப்துஹு ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். அதனால கூடு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு என்ன சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவு மீறி புகழக்கூடிய அந்த வாசலையெல்லாம் அடைத்து விட்டு இதை மக்கள்கிட்ட சொல்றாங்க, வரவு மீறி புகழாதீங்க. அப்படித்தான் வரவு மீறி புகழ்ந்து ஈசா நபியை கடவுளை வாக்கிட்டாங்க, இது வரவு மீறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்த செய்தியை சஹீஹுல் புகாரியில பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் கூப்பிடுறார், யா முகமது அவர்களே, யா செய்யுதனா எங்கள் தலைவரே, வ இப்ன செய்யுதனா எங்கள் தலைவரின் மகனே, வ ஹைரனா எங்களில் சிறந்தவரே, வ இப்ன ஹைரனா எங்கள் சிறந்தவருடைய மகனே, இப்படின்னு ஆகா ஒன்று புகழ்றாரு. மற்ற தலைவர்கள் மாதிரி ரசூலா ரசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு புகழ்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்டிக்கிறாங்க. யா அய்யுஹன்னாஸ் அலைக்கும் தக்வாக்கும், மனிதர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா யஸ்தக்பியன்னக்கும் ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். ஆனால் முகமது இப்னு அப்துல்லா, நான் அப்துல்லாவுடைய மகன் முகமது, நான் ஒரு மனிதனுக்கு பிறந்தவன் தான், என்ன இப்படி தலைவருடைய மகனை சிறந்தவர் புகழ்றீங்க? இதெல்லாம் ஷைத்தானுடைய வழிகள், ஷைத்தானுடைய வலை வார்த்தைகள். என்னை பற்றி சொல்றாரு அப்துல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் தான் நான் இருக்கிறேன். வல்லாஹி மா உஹிப்பு அன் தர்ஃபவுனி ஃபௌக மன்ஸிலத்தி அல்லத்தி அன்ஸலனி அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் என்னை உயர்த்திருக்கிறான்ல, அந்த தகுதியை தாண்டி நீங்க எனக்கு புகழ் சேர்ப்பதை அல்லாஹ் மீது ஆணையாக நான் விரும்பல. அல்லாஹ் என்னை ரசூலாக்கி இருக்கும் போது, ஒரு நபியாக்கி இருக்கும் போது, வேதத்தை கொடுத்துருக்கும் போது, என்னை சொர்க்கத்துடைய கதவை முதல்ல தட்டக்கூடியவனா ஆக்கி இருக்கும் பொழுது நீங்க என்ன என்னை புகழ்றீங்க, வரமீறிய புகழ்றீங்க? அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து எனக்கு போதும், அதுக்கு மேலே என்னை வரமீறி புகழக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா சய்யிதி யா சனதி நீ படிக்கிறாங்க, சுப்ஹான முழுக்க படிக்கிறாங்க. யா சய்யிதி யா சனதி, என் தலைவரே, என் மூன்றுகோலே, இப்படிலாம் படிக்கிறாங்கல்ல. குதுபியதி, என் கரத்தை பிடிங்கெல்லாம் படிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி மூழ்குகளில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த வார்த்தை. எப்படி தலைவர்னு கூப்பிடாத, சிறந்தவர்னு கூப்பிடாத, படைப்புகளில் சிறந்தவர்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. படைப்புகளை சிறந்தவர் நான் இல்லை, இப்ராஹிம் நபி தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் படைப்புகளெல்லாம் சிறந்தவர் என்று தன்னை அழைக்கக்கூடாதுன்னு புகழுக்கு ஒரு வரம்பு விதிக்கக்கூடிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. ருபை பின்த் முஅவ்வித் என்ற ஒரு நபித்தோழியர் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க திருமணம் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீட்டுக்கு வர்றாங்க.
வரக்கூடிய நேரத்தில் அங்கே உள்ள சிறுமிகள் அன்சாரி பெண்மணிகள் என்ன செய்கிறாங்கன்னா சில பாடல்களை அந்த பதில் போரில் கலந்து கொண்ட கொல்லப்பட்ட தங்களுடைய முன்னோர்களை பற்றி சில பாடல்களை பாடிக்கிட்டு அவங்களுடைய வீரர்களை பற்றி சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அதை ரசித்து கேட்டுட்டு வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹி அவங்க வந்த உடனே அப்படியே மெட்டு மாறுது, வார்த்தைகள்லாம் மாறுது. ஃபீனா நபியும் ஏலம் மாபிகதின், எங்களை ஒரு நபி இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும் இப்படின்னு பாடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே செய்கிறாங்க, அதை கண்டிக்கிறாங்க. லா தக்குலி ஹாக்கதா, இதை சொல்லாது, இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே பாண்டியில் அதை பாடு, என்ன தேவையில்லாமல் என்னை புகழாத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நடக்கிற எனக்கு தெரியாது, நாளைக்கு நடக்கிற அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே தவிர எனக்கு தெரியும் அப்படி பாடலாம், இதை பாடாதுன்னு செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த செய்தியை சஹீஹ் புகாரியில் பார்க்குறோமே. இப்படி புகழை விரும்பாத ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். புகழை விரும்பாத வெறுமனை சொன்னாங்களா? வாழ்நாள் முழுக்க அப்படி தான் இருந்தாங்க. ஒரு ஆள் பேருக்கு சொல்லலாம், ஒரு மணி நேரமாக ஒரு ஆள் வச்சு என்ன செய்யறோம், நம்ம ஒரு நாள் முழுக்க உட்காந்து புகழ்றோம், இவர மாதிரி மூலனா உண்டா, இவர மாதிரி ஷேக் உண்டா, இந்த பட்டத்துக்கு தகுதியானவர் இவர் தான், இந்த பதவிக்கு தகுதியானவர் இவர் தான், இவர் தான் மில்லத்து, இவர் தான் ஜிப்புலா, இவர் தான் அப்படி இப்படின்னு ஒரு ஆளை புகழ்றோம். ஒரு நாள் முழுக்க புகழ்றது எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் 2 வார்த்தை என்னை வந்து புகழாதீங்க, எல்லாம் விரும்பலை இப்படின்னு சொல்லக்கூடிய தலைவராக எல்லாம் எடுத்து இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள் முழுக்க புகழ விரும்பாத தலைவராக, நான் ஒரு மனுஷன் தான்ப்பா, வரவு மீறி புகழ ஒரு ஆள் வரவு மீறி புகழ்ந்தால் மன்னவாறு வீசுங்க இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொல்லித்தர்றாங்க. வரவு மீறி புகழ விடாதீங்க, அவங்கள ஒரு நாசமாக்குறான், உங்க கழுத்தை முடிச்சிடறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த பல சம்பவங்களை நம்ம பார்க்கணும். அது மாதிரி பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. ஒரு கபர்ஸ்தானுக்கு வர்றாங்க, ஒரு பெண்மணி உட்கார்ந்தாங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் விழுத்துறன்னு செய்கிறாங்க, கபர்களை சந்திக்க சொல்கிறாங்க. கபர்னு தர்கா இல்லை, தர்கா வந்து இடிக்கணும்னு அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது. ஒரு கபரை உயர்த்து கட்டியிருந்தால் அதை தரமட்டமாக்கணும், இதுதான் அல்லவடித்தூருடைய கட்டளை. கபர்ஸ்தான் பொது கபர்ஸ்தான் இருக்குல்ல, அந்த கபர்ஸ்தானுக்கு போக சொல்கிறாங்க. அங்கே தான் எல்லா மனுஷனும் வரணும், பணக்காரன் பதவியில் உள்ளவன், வீரனாக இருக்கிறவன், ஆலிம்சா, சாதாரண மக்கள் என்று எல்லாரும் வரக்கூடிய இடம் இந்த கபர்ஸ்தான் தான். அங்கே போனீங்கன்னா மூத்து ஞாபகம் வரும், இந்த உலக சிந்தனையெல்லாம் உங்களை விட்டு போயிடும், உலகத்துக்கு அடிமையாக மாட்டீங்க என்று கபர்களை சியாரத்து பண்ண சொல்கிறாங்க. அதில் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் கபர் சியாரத்து பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் பொதுவாக தான் கபர் சியாரத்து சொல்கிறாங்க. கபர் சியாரத்து பெண்கள் செய்யக்கூடாது என்று சில ஹதீஸ்கள் வருது, அது பலவீனமான ஹதீஸாக இருக்குது. ஆயிஷா நாயகம் கூட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் கபர்களை சியாரத்து செய்ய சென்றால் என்ன ஓதுறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த துவாவை ஆயிஷா நாயகத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய தூர் சொல்லித்தர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லாஹிகூன் அப்படிங்கிற துவாவை செய்கிறாங்க. ஆயிஷா நாயகத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. மண்ணறைவாசிகள் உங்களுக்கு சலாம் உண்டாக்கும், நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வர இருக்கிறோம், மறுமையில் நம்ம சந்திப்போம், அல்லாஹ் உங்களை எங்களை மன்னிக்கட்டும் இப்படின்னு துவாக்களை அல்லாஹ்வுடைய தூர்ல செய்கிறாங்க. ஆயிஷா நாயகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கபர்ஸ்தானுக்கு அந்த வழிமுறையில் ஒரு பெண்மணி கபர்ஸ்தானில் வந்து ஒரு குடும்ப உறவினர் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து செய்கிறாங்க, கபூரில் உட்காந்து அழுது இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் செய்கிறாங்க, சொல்கிறாங்க, நீ வந்து அழுவாதம்மா, அல்லாஹ் பயந்துக்க, பொறுமையை இரு இப்படிங்கிறாங்க. வந்தவங்க யாருன்னு அந்த உங்களை திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்காம நினைஞ்சிடறாங்கட்டா கடிச்சு விட்றாங்க. ரசூலுல்லாஹ் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு தெரியும் இப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை திட்டி அனுப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் செய்யலை, நான் எப்படி போட்டாலும் யார் வந்து திரும்பி பாரு, முதல்ல ஓங்கி ஒரே மிதிமை வச்சிருவோன்னு இப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் நம்மளால இப்படி செய்வோம், நீ யாரை பார்த்து பேசுகிற, தாழ் தெரியாமல் பேசுறியா அப்படின்னு செய்வாங்க. இந்த மூளை எடுத்துட்டு போங்க இப்படின்னு அல்லாஹ் எடுத்துரு அப்படின்னு எதுவும் நடக்கலை. தெரியாத இடத்துல, நம்மளுக்கு தெரியாத இடத்துல எதுக்கு விளம்பரம் பண்ணிக்கிறேன்னு, ஏன் அறிமுகம் பண்ணிக்கிறேன்னு போயிடுறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. மற்ற ஆளுங்க சொல்கிறாங்க, யாரை திட்டின தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் உனக்கு இப்படி சொன்னாங்க. உடனே நம்ம பயந்துட்டு செய்கிறாங்க, அங்கே ரசூலுல்லாஹ் இப்படி பேசிவிட்டோம் இப்படின்னு வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அம்மா அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூருடைய வீட்டு வாசலில் எந்த மெய்காப்பாளரும் இல்லை, தன்னை பாதுகாக்கக்கூடிய எந்த காவலாலையும் ரசூலுல்லாஹ் வீட்டில் வைக்கலை. போகிறாங்க, வீட்டில் போன உடனே அல்லாஹ்வுடைய தூரை நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்கள் எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. அப்போ கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாரும் ஆம்பளை வீட்டு பண்ணியிருந்தாலும் வை, என்னை பேசியிருந்தால் நடக்கிற வேற இப்படிலாம் சொல்லலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட அந்த பெண்மணிக்கு அறிவுரை தான் சொல்கிறாங்க. இன்னம சபுரு இந்த சலமத்தின் கூட பொறுமைன்னு என்ன தெரியுமா, உப்பாரி வச்சுட்டு அழுது போட்டு பல பேர்கிட்ட சொல்லி அதை வந்து நீ வந்து கத்தி கூச்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, இது பொறுமை இல்லை. ஒரு துன்பம் ஏற்பட்ட உடனே பொறுமையாக இருக்கும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன செய்யணும், எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி நிதானமாக இருக்கணும். இதுதாம்மா பொறுமைன்னு அல்லாஹ்வுடைய தூர் அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொன்ன பார்க்கணும். அப்போ நான் யார் எப்படிப்பட்ட ஆள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூர் என்ன செய்யலை, எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னை பற்றி புகழ் பாடவே இல்லை.
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்களே யமனுக்கு கவர்னராக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது அவர் ஒட்டகத்தில் உட்கார்ந்து வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் குதிரையில் உட்கார்ந்து வர்றாரு. அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய எல்லை வரைக்கும் வர்றாங்க. உலகத்திலேயே ஒரு ஆட்சித் தலைவர் நடந்து வர ஒரு சாதாரண ஒரு குடிமகன் உட்கார்ந்து வர்றாரு, வாகனத்தில் உட்கார்ந்து வர்றாரு. இது உலக வரலாற்றில் எந்த தலைவர்கிட்டும் பார்க்க முடியாது. நடக்குமா? ஹெலிகாப்டர் போனால் கூட மண்டிட்டு வர்றாங்க. நின்றாடு சைடு கார் வந்துச்சுன்னா மண்டிட்டு உட்கார்ந்து வரவேற்கணுமே தவிர ஆட்சித் தலைவர்களை எந்திரிச்சு நிற்க கூட கூடாது. இப்படி நிற்கும் போது அப்படி குனிஞ்சுதான் நிற்கணும் ஆட்சித் தலைவர்கள் முன்னாடி. இப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. அவங்க நடந்து வர்றாங்க, ஓட்ட வாகனத்தில் அந்த நபி தூதர் வர்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாங்க, யா முஆதே இன்ன காசா அன் தல்கானி அல்லா தல்கானி பாத ஆமிஹாரா அவ் கபுரிஹாரா அவ் மஸ்ஜிதிஹாரா, நீ இதற்கு பிறகு என்னை நீ சந்திப்புன்னு நான் நினைக்கல. ஒருவேளை நீ அடுத்த முறை வரும்போது நான் மூத்தா போயிருக்கனா, என் பள்ளிவாசல் நீ பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும், என் கபூருக்கு நீ வர வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட தன்னுடைய மரண செய்தியை முன்கூட்டி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு மரணம் நெருங்கிட்டு அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான். அதை அவர்கிட்ட சுசகமாக சொல்கிறாங்க. அவர் அழுகுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய எல்லையில் விட்டுட்டு அப்படியே திரும்பி வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பெரிய புகழுக்குரியவன், தான் பெரிய ஒரு ஆட்சித் தலைவர், ஆன்மீக தலைவர், நான் தான் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலை. அந்த இடத்துல புகழை பேசி பெருமை பேசி நீ நடந்து வாப்பா, நான் உட்கார்ந்துட்டு வர முன்னே அந்த இடம் வரைக்கும் என்ன செய்ய யமன் வரைக்கும் நான் வாகனத்தில் வர்றேன், என்னை விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வரட்டும், திரும்பி கூட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வரட்டும். இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளாம மதீனாவுடைய எல்லை வரைக்கும் நடந்து வந்த செய்தி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யற பார்க்கணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே ஒரு 4 பேர் 3 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் இடம் இல்லை உட்கார்றது, தட்டில் உட்கார்றதுக்கு சாப்பாட்டில் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்கன்னா 2 காலை குத்த வைத்து கொண்டு அப்படி உட்கார்றாங்க. சஹாபாக்கள் பயந்து பயந்து ஒதுங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஜாலனி அப்தன் கரீமா, என்னை அல்லாஹ் கண்ணியமான ஒரு அடியாரை தான் வச்சிருக்கிறான். வளம் எஜாலி ஜப்பாரன் அணிதா, அடக்குமுறை செய்பவனாக குடும்பக்காரனாக அடக்கி ஆளக்கூடியவனாக அல்ல என்னை அப்படி வைக்கல. நான் ஒரு நல்ல மனிதர் தான், அல்ல என்னை நல்ல கண்ணியமான ஆளத்தை வச்சிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சபைக்கு நீ எந்திரிச்சிரு. சில பேர் இப்படி செய்வாங்கல்ல, அஜர் துறார் எந்திரி பண்ணி போப்பான், தலைவர் வர்றார் எந்திரி நீ போ. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாப்பாடுக்கு வரும்போது 4 பேரோட சேர்ந்து எந்த இடம் கிடைச்சது அதில் உட்கார்ந்தாங்களே தவிர தன்னுடைய புகழை பேசக்கூடியவர்களாக, தன்னை பற்றி மற்றவர்களை மட்டமாக நினைக்கக்கூடியவர்களாக அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்தில் இருந்ததில்லை. அதே மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் வர்றாரு, நடுநடுக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அவங்க ஆட்சித் தலைவர், சகாபாக்கள் அவங்களுக்காண்டி உயிரை கொடுப்பாங்க. சாதாரண ஒரு ஆள், அவங்க ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அவங்ககிட்ட பேசுகிறோம்னு நடுங்கிட்டு ஒரு கமிஷனர்கிட்ட போகும்போது ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளை பார்க்கும்போது இருக்கிற உணர்வு நமக்கு ஏற்படுமா? அப்போ அவர் போய் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பயந்துகிட்டு போய் பேசுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அமைதிப்படுத்துறாங்க. ஹப்பின் அழைக்க நீ நிதானத்தை கடைபிடி. ஃபைன்னி லஸ்து பி மலிக்கின், நான் குடுமைக்கார அரசன் கிடையாது. இன்னமான இம்ரவும் தாய்க்குழு கருகிற உப்பு கண்டத்தை சாப்பிட்டு வயிறு பரிசியை தீர்த்து கொண்ட ஒரு ஏழை தாயனுடைய மகன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஆள்கிட்ட பேச நினைக்காதப்பா, ஒரு ஏழை தாயனுடைய மகன் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன செய்கிற ஹதீஸ்களை பார்க்குறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக எவ்வளவு மக்கள்கிட்ட மென்மை நடந்துட்டு இருக்கிறாங்க. தன்னை புகழக்கூடாது, வரமீறி புகழக்கூடாது, பெரிய ஆளை என்ன நினைச்சிருங்க என்கிட்ட ஒதுங்கக்கூடாது என்று மக்களோட மக்களாக வாழ்ந்த ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க, ஒருத்தர் ஆட்டு தோலை உரிக்க தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆடு அறுத்தாச்சு, தோலை உரிக்கணும்ல, உரிக்க தெரியாம முடிச்சிருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பா நான் உரிக்கிறேன் என்று உரித்து தந்தார்கள் என்ற செய்தி அவங்களுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். பள்ளிவாசல் கட்டுறாங்க, கட்டுறதுக்கு எல்லாரும் மண் சுமக்கிறார்கள். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. அவங்களும் என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு ஒரு வேலை நடக்குது, நம்ம அந்த இடத்துல வேடிக்கை பார்க்கறது, நமக்கும் நன்மை வேண்டும் என்று பள்ளிவாசலுக்காக வேண்டி கல் சுமந்த ஆள்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, கல் சுமக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் அப்படி அஜர்த்து இருப்பாங்களா? அஜர்த்துனா துருவ வைப்பேன், நான் செய்வேன், நேரத்துக்கு வருவேன், தொழுகை நடத்துவேன், ஒயிட் கலர்ஸாக இருப்பேன், வேஷ்டி கசங்காது, சட்டை கசங்காது, அப்படித்தான் இருப்பேன் தவிர உங்களை மாதிரி உடலாம் அசைச்சல் செய்ய முடியாது, வேலை பார்க்க முடியாதுன்னு அப்படியெல்லாம் இதெல்லாம் மரியாதை குறைவு என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் மரியாதை குறைவு இல்லை. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு மரியாதை அதிகப்படுத்தும். ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்காக வேலை பார்க்கிறார், சமுதாயத்துக்காக வேலை பார்க்கிறார் என்றால் அவருக்கு மரியாதை அதிகப்படுத்துமே தவிர மரியாதையை குறைக்குமே. இதை குறைப்பதை நினைக்கிறார்கள். போலித்தனமான மரியாதையை விரும்புகிறாங்களே தவிர உண்மையான மரியாதை என்னென்னு விளங்காம இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு போகிறாங்க, தலைவருங்கிற பேரை நான் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க இப்படி அனுப்பலை. அவங்க கலந்து கொண்ட போரில் அவங்க தான் தளபதி.
அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தான் நாங்கள் போர்களை பயப்படுவோம் என்று சகாபாக்கள் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காம ஒரு தனக்கென்று ஒரு பாதுகாப்பு வளையங்களை உண்டாகி கொண்டு அப்படி இருக்காம போர்க்களத்தில் நடுவில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள் என்ற செய்தியெல்லாம் பார்க்கணும். பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, 5 வேளைக்கு மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். இப்படி மக்களோட மக்களாக வாழ்ந்த புகழை விரும்பாத ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததை பார்க்கணும். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு உம்மத்தாக இருக்கிற இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ற முறை பேரில் எந்த நபிகள் நாயகம் வந்து புகழ விரும்பலையோ, என்னை வரவு மீறி புகழக்கூடாதுன்னு சொன்னார்களோ, அந்த நபிகள் நாயகத்தை நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுக்கு மாற்றமாக நாங்கள் நடப்போம், உங்களை நாங்கள் எப்படி மதிப்போம், புகழ்ற முறை பேரில் நீங்கள் சொன்ன அறிவுரை எல்லாம் தூக்கி போட்டு மிதிப்போம் என்ற வகையில் இந்த சமுதாயம் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு ரபியுல் அவல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ற பேரில் சுப்ஹான மூடுது என்று ஒரு பாடலை படிக்கிறாங்களா இல்லையா? இது ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் இங்கே உள்ள சில கால்பணத்தை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த சில பேர் எழுதின ஒரு கிதாபு இது. இது யார் எழுதினா என்ற விவரம் கூட முகவரி கூட இல்லாத ஒரு நூல் இது. இதை உட்காந்து படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க கேட்டால் நாங்கள் ரசூலுல்லாஹ் புகழ்றோம், ஸலவாத் சொல்கிறோம். இதை ஓதக்கூடிய யாருக்கு ஸலவாத் சொல்லி கேளுங்க. இதை ஓத கூப்பிட்றாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குக்கு பிறகு தனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த பதவி வசீலாங்கிற பதவி இருக்குது, அதை எனக்காக வேண்டி கேளுங்கன்னாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் ஒரு எதை கேட்க சொன்னாங்களோ அந்த துவா தெரியுமா அந்த சமுதாயத்துக்கு? நிறைய பேருக்கு தெரியலை. அஜர்த்துமார்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், தவிர மூடு ஓத அழைக்கக்கூடிய மக்களுக்கு துவா தெரியலை, ஸலவாத் தெரியலை. ஸலவாத் ஓத தெரியாத இவர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் ரசூலுல்லாஹ் புகழ்றோம், ஸலவாத் சொல்கிறோம். ஸலவாத்தா இது? அந்த கஃபாரு ஹத்தாயா சுபான முதல்ல படிக்கிறார்கள். நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், வர்தூபில் மூபிகாத் நன்மைகளை எல்லாம் அழித்து நாசமாக்குகிற பாவங்கள் பெரும்பாவம் இருக்குகிற அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் அழிக்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர். அந்த சத்தாருன் மசாவி குற்றங்களை மறைக்கிறவர் நீங்க தான். முகீலல் அசராத் சிரமங்களை நீக்குபவர் நீங்க தான். யா வலியல் ஹசனாத் நன்மைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்றவரே. யா ரஃபிய தர்ஜாத் உயர்ந்த தர்ஜாவுக்கு சொந்தக்காரரே. கஃபிரு அன்னிய துனூபி என் பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றுங்கள். யார்கிட்ட? ஸலவாத்து சொல்கிறோம், புகழ்ற முறை பேரில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட துவா செய்கிற அளவுக்கு இவர்கள் வந்து இந்த அரபு கவிதைகளை படிக்கிறார்கள் என்றால் இது ரசூலுல்லாஹ் புகழ்றதா? இது ரசூலை ஏற்றுக்குவாங்களா? இந்த மாதிரி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் மறுமையில் கிடைக்குமா? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எதை தனக்குன்னு கேட்க சொன்னாங்களோ அந்த ஸலவாத்தை கேட்காம, அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக கேட்க சொன்ன வசீலா என்ற அந்த உயர்ந்த பதவியை கேட்காம அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையில் இதெல்லாம் தூக்கி எறிவார்கள். என்னடா என்னை புகழ்ந்து வந்துருக்கிறீங்க, இதெல்லாம் புகழா? இது கடவுளாக அவங்களை எப்படி ஈசா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் வரமீறி புகழ்ந்தார்களோ மூடுங்கிற பேரில் அப்படி வரமீறி புகழக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி படிக்கிறாங்க, யா அம்மன் தமால வஜித்தரம் குற்றம் செய்து விட்டவனே, பாவம் செய்து விட்டவனே, துப்பு வாத்தரிஃப் வர்ஜுல் கரம் நீ மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கொள், யார்கிட்ட அருளை எதிர்பார். வல்லூது பிமன் ஹல்லல் ஹரம் இந்த ஹரம்ல மதினாவோட தங்கியிருக்கிறார்கள, அடக்கம் செய்யப்படுகிறார்கள, இவற்றை இவ்வளவு கேளு அப்படின்னு படிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அம்பூரி சக்காம் நோய் நீக்குபவரை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு படிக்கிறாங்க. வளவு தக்கூன் சக்கீமன் லதை இப்ரூ சக்காம் உனக்கு ஏதாவது நோயிட்டு அவர்கிட்ட தான் இருக்கா நிவாரணம் இருக்குது, அது ரசூலுல்லாஹ்ட்ட கேளு. மறியலன் அந்த ஆயுது கதை அத்தாஹுல்லாஹில் ஃபரஜ் எந்த நோயாளியாக இருந்தாலும் நபியை நீங்கள் போய் அவரை சந்திச்சிங்கன்னா அவருக்கு நோய் குணமாயிருக்குன்னு படிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்புள்ள உசுருக்கு உசுராடிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் அழுவலாமா இப்படி கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இது அல்லாஹ் ஏற்படுத்தின இறக்கம்பா, இறக்கம் இல்லை மனுஷன் மேலே இறக்கம் காட்டலைன்னா அவனுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். இதனால் கல்புல அல்லாஹ் ஏற்படுத்துகிற இறக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். தவிர அப்படி தாயத்தை போட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு அப்படி நோயை குணப்படுத்துறாங்களா அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பாங்க? நம்ம அஜர்த்துமார்கள் மாதிரி வர்ற ஆளுக்குலாம் தாயத்தை போடுறது, வர்ற ஆளுக்குலாம் தண்ணியில் ஓடி இப்படி தெளிக்கிறது, இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நோயாளியை பார்த்தாலும் அவருக்கு நோய் குணமாயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் நோயாளிகளை சந்திச்சாங்கன்னா என்ன துவா சொல்லுவாங்க? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முதியபுல் பாஸ் இஸ்வி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்ல அந்த ஷிஃபா லா யுகாதிரு சக்கமா மனிதர்களுடைய இரட்சகனே நிவாரணம் வழங்கு, நீதான் நிவாரணத்தை வழங்கக்கூடியவன், உன்னை தவிர நிவாரணம் வழங்குபவன் யாரும் இல்லை, நீதான் நிவாரணம் வழங்கக்கூடியவன், இந்த நோயை முழுமையாக குணப்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. தவிர எங்கிட்ட தூக்கிடுவான் நான் நோயை குணப்படுத்துறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த மாதிரி நோயை நீக்குகிற பண்பு அந்த தன்மை அது யார்? அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. இப்ராஹிம் நபி அல்லாண்ட யாருன்னு மன்னன் கிட்ட அறிமுகப்படுத்தும் போது இப்படி சொல்றாங்க, நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை வந்து குணப்படுத்துறோம் அல்லாஹ் தான்.
நான் குணப்படுத்துவேன்னு சொல்லலை. நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துறவன் யார்? எனக்கு நோய் வந்தாலும் கூட அல்லாஹ் குணப்படுத்துவான் என்று இப்ராஹிம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. படிக்கிறாங்க சுப்ஹான முழுதுல பசத்து கஃப ஃபாக்கத்தி வந்ததம்மி, வறுமை காரணமாக கவலை காரணமாக முகமது அவர்களே உங்கள்கிட்ட நான் கையெழுந்துறோம். அர்ஜு ஜசீல ஃபதுலிக்குமல் கரமி, உங்களுடைய அளப்பரிய அருளை வள்ளல்தன்மையை உங்கள்கிட்ட கேட்கிறோம். முஸ்தஸ்மியன் நசீல ஹாதல் ஹரம், இந்த ஹரமில் தங்கியிருந்து உங்களுடைய பரிந்துரையை வேண்டுகிறோம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வரமும் மீறி அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து, நோயை நீக்கிறது நீங்க தான், வறுமையை நீக்கிறது நீங்க தான், வள்ளல் தன்மை உடையவர் நீங்க தான், குற்றங்களை மறைக்கிறவர் நீங்க தான் என்றெல்லாம் இது படிக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறது, அவனுடைய அறிவுரைகளை தூக்கி போட்டு மதிக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழை விரும்பாத தலைவராக இருந்தாங்க. புகழை விரும்ப சும்மா வெறுமன பேருக்கு, எனக்கு புகழெல்லாம் பிடிக்காதவங்க சில பேர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பேருக்கு சொல்லலை, பேருக்கு புகழக்கூடாதுன்னு சொல்லலை. புகழக்கூடிய பல பேரை தங்களுடைய வாழ்க்கையில் கடுமையாக கண்டிக்கிறார்கள். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் தான் உலகத்தில் உண்மையிலேயே புகழை விரும்பாத மனிதராக இருந்தார்கள். அவங்கள நம்ம புகழ்வதாக இருந்தால் புகழலாம். மார்க்கத்தில் வந்து என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதரை புகழலாம். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வரவு விதிக்கிறாங்க. வரவு மீறி புகழாதீங்க, கடவுள் நம்பிக்கையை உயர்த்துறாதீங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளை அவனுடைய ஆற்றல்களை எனக்கு கொடுத்துறாதீங்க. அல்லாஹ் என்ன புகழ்ந்தாலும் அதை சொல்லுங்க, சொர்க்கவாசம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்றான்ல, நபி காத்தமுன் நபின்னு அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்லி புகழ்ந்தாலும் அதை புகழ்மை தவிர அதை தாண்டி நம்ம அர்த்தம் தெரியாமல் மூடுதுங்கிற பேரில் ஓதுற இந்த மூடுது கிதாபுகள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்திய பாடல் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்து உண்மையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாகுரு தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.